அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசின் திருமணம் ஆகாதவர் சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. திருமணம் ஆகாதவர் சான்றிதழை விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏதேனும் ஒரு முகவரி சான்றிதழ் மற்றும் உங்க வயது சான்றிதழ் எதற்கு உபயோகப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் திருமணம் நடத்த விரும்புவோர் திருமணம் ஆகாதவர் சான்றிதழை சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் திருமணம் செய்ய இந்த திருமணம் ஆகாதவர் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சான்றிதழின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ண நீங்க தமிழ்நாடு இ-டிஸ்ட்ரிக்ட் வெப் போர்ட்டல் டிபார்ட்மெண்ட் லாகின் பேஜ்க்கு போய்க்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணியும் டைரக்டா லாகின் பேஜ்குள்ள என்டர் ஆயிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண சர்டிபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் காட்டும். அங்க அப்ளிகேஷன் நம்பர் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் ஷோ ஆகும். அடுத்ததா உங்க சர்வீஸ் நேம் எதற்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் உங்க அப்ளிகேஷன் நம்பரை வியூ ஆகும். அதுக்கு கீழே வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் உங்க அப்ளிகேஷன் ஓபன் ஆன உடனே உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அங்க அப்லோட் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் சரியாக உள்ளது அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இல்லைனா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. போஸ்ட் சப்மிஷனா உங்களுடைய அப்ளிகேஷன் தாசில்தார் அவருக்கு ஃபார்வர்ட் ஆகும். மேலும் இது போல பல தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.